بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இவ்வுலகத்தில் இறைவன் சொன்ன அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து அந்த வாழ்க்கையை பின்பற்றுவதின் காரணத்தினால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் சகித்துக் கொண்டு மற்றவர்களை போன்று கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் வாழாமல் படைத்தவனுடைய திருப்திக்காக மட்டும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்லவர்களுக்கு மறுமை நாளையில் அவர்களுடைய தியாகங்களுக்கு ஏற்ப அவர்கள் செய்திருக்கக்கூடிய அமல்களுக்கு ஏற்ப சொர்க்கம் என்ற மிகப்பெரிய ஒரு பரிசை எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா நமக்கு வைத்திருக்கிறார். அந்த சொர்க்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகிய வசதி வாய்ப்புகள், அதை ஒரு மனிதன் தெரிந்து கொள்வான் என்றால் இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது, நாம் எந்த அற்பமான விஷயங்களுக்கு நம்முடைய உடல் உழைப்புகளையும் நம்முடைய ஏனைய விஷயங்களையும் நாம் செலவழிக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த மறுமையினுடைய வெற்றிக்காக அங்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்திற்காக வேண்டி அவன் என்ன செய்து விடுவான், மறுமை வாழ்க்கையின் பக்கம் திரும்பி விடுவான். இதை திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து ஆல இம்ரானின் 133வது வசனத்தில் சொல்கிறான், சாரிவு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்த். நீங்கள் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து நீங்கள் வந்துவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை திட்டத்தை இறைவனுடைய மன்னிப்பை பெற்றுவிட்டு சொர்க்கத்தின் பக்கம் நீங்க வந்து விடுங்கள். அதனுடைய பரப்பளவு எவ்வளவு என்று சொன்னால் வானம் பூமி அளவுக்கு இருக்கிறது. ஒயித்தத்திலில் முத்தகீன், இது இரையச்சம் உள்ளவருக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அது அந்த சொர்க்கத்தினுடைய அளவு எவ்வளவு என்று சொன்னால் வானம் பூமி. இந்த பூமியை பற்றி ஓரளவு உங்களுக்கு தெரியும். ஆனா வானம் அதுவாடு போய்கொண்டே இருக்குது, எல்லை இல்லாமல் போய்கொண்டு இருக்கக்கூடிய வானங்கள். இந்த வானத்தினுடைய எல்லையை எவனாலும் கணிக்கவும் முடியவில்லை. அந்த அளவிற்கு இந்த பூமியை விட, இந்த வானத்தை விட இந்த சொர்க்கம் மிக விசாலமானது. அந்த விசாலமான அந்த அற்புதமான ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் ஓடோடி வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா கூப்பிடுகிறார். நீங்கள் அந்த சொர்க்கத்தினுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் உள்ளே நுழைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டீர்கள், அந்த இடத்தை விட்டும் நீங்கள் திரும்பி போகவே மாட்டீர்கள். அவ்வளவு இன்பம் ஈர்க்குமாறு உங்களுக்கு இருக்கும். நமக்கு தான் இருக்கிறது என்ன, அழகான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது என்று சொல்லித்தான் என்ன செய்கிறார்கள், இந்த அரபு நாடுகளுக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். நிறைய வேலைக்காண்டி வர்றவர்கள் எல்லாம் அவங்களுடைய நிலை என்ன, அவங்க வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா வருவான். புது சட்டை எடுத்துக்குவான், புது பேண்ட் எடுத்துக்குவான், புது ஷூவை போட்டுக்குவான், டைய கட்டியிருப்பான். ஏர்போர்ட்ல போகும்போது அவனுடைய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வர்றவன் பாத்தீங்கன்னா அவ்வளவு எங்கேயோ நம்ம சொர்க்குலோகத்தில் இருக்க மாதிரி வந்து இங்க உள்ள வந்து இறங்கி அவனுடைய வேலையை பார்த்த பிறகுதான் அல்லாஹு அக்பர், என்னடா ஒட்டகத்தை மேய்க்க விட்டுட்டாங்களே அப்படின்னு நினைப்பான். லேபர் கேம்ப்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்களே, அவ்வளவு அழகா ஏசி ஈசின்னு சொன்னாங்களே, அந்த எருமாடு மாதிரி உள்ள வண்டியில ஏற்றி வைக்கிறான், ஒரு ஏசி இல்லையே, இப்படி போட்டு நம்மளை வதக்கி எடுக்கிறான்னு ஒரே வாரத்துல பெட்டியை கட்டிட்டு ஊருக்கு போனவன் நிறைய பேர் இருக்கான். அங்க இருக்கும்போது அங்க ஏசி வாழ்க்கை அது இதுன்னு என்னமோ ஒரு மிகைப்படுத்தி அவனுக்கு சொல்லும் பொழுது இங்க அற்புதமான வாழ்க்கைக்கு வருவோம் என்று வந்தா, ஆனா இங்க வந்து பார்க்கும் பொழுதுதான் இதனுடைய கஷ்டங்களை தெரியும் பொழுதுதான் ஆகா நம்ம ஊர் எவ்வளவோ மேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் விடுகிறான். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறானே, இவ்வளவு விசாலமான இந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் போனீர்களே ஆனால் ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள். லா யபூன அன்ஹா ஹிவலா, அந்த இடத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், திரும்ப மாட்டீர்கள். உங்களுக்கு அந்த எண்ணமே வராது. அப்படியே நீங்கள் என்ன செய்வீர்கள், மெய்மறந்து போய்விடுவீர்கள். அந்த இன்பத்திலே நீங்கள் அவ்வளவு மூழ்கி விடுவீர்கள். அவ்வளவு சிறந்த இன்பங்கள் இந்த சொர்க்கத்திலே இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபரிஹு பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தை வைத்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறார்கள். இங்க கூடிய காரை பார்க்கிறான், ஏசியை பார்க்கிறான், நல்ல உணவுகளை பார்க்கிறான், நல்ல வசதி வாய்ப்புகள் பார்த்து இந்த மாதிரி வாழ்க்கையை என்ன செய்கிறான், ரொம்ப சந்தோஷப்படுகிறான். ஆனா அமல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா மதா,
மறுமை வாழ்க்கையோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு இன்பம் தான் இது என்கிறான். மறுமை வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை இதையும் நீ ஒப்பிட்டு பக்கத்துல நீ வச்சு பார்த்தீங்கன்னா அல்லாஹு அக்பர், அதற்கு நிகராக எதுவுமே கிடையாது. அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இதற்கு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள் நமக்கு. அந்த உதாரணம் எப்படிப்பட்ட உதாரணம்? ரொம்ப அதை மட்டும் விளங்கி விடுவான் என்று சொன்னால் இந்த மறுமையினுடைய இன்பத்துக்கு ஈடு இணை இல்லைன்னு விளங்கிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. மறுமைக்கும் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இன்பத்துக்கும் உதாரணத்தை சொல்கிறார். ஒருவன் தன்னுடைய விரலை கடல்ல முக்கி எடுக்கிறான். வெளியில முக்கி எடுக்கும் பொழுது அவனுடைய அந்த விரலில் எவ்வளவு தண்ணீர் இருக்கும்? இதுதான் ஒட்டுமொத்த உலகத்தின் இன்பம் என்று சொன்னார். அப்ப ஆகிரத்தினுடைய இன்பம் எவ்வளவு? கடல் அளவு. அப்போ உலகத்தில் இந்த பூமியிலேயே 2/3 நீர்ல தான் இருக்கு. அதுவும் கடல் பரப்பு இருக்கிறது எவ்வளவு விசாலமானது. உன் கையில ஒட்டி இருக்கக்கூடிய இந்த இன்பத்துக்கான நீ உலகெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிற. அதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தினுடைய இந்த கையில ஒட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த இன்பத்துக்கு ஆகோ என்று போகிறான். ஆனா மறுமையினுடைய இன்பத்தை நீ ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக மிக அற்பமானது, மிக மிகவும் ரொம்ப கேவலமானது. இதற்காகத்தான் என்ன செய்கிறார்? இவ்வளவு ஆசைப்பட்டு போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இறந்த ஒரு ஆட்டை கொண்டு கடந்து போகும் பொழுது இதுதான் அந்த உலகத்தினுடைய இன்பம், இதுக்காண்டி தான் எல்லாரும் என்ன செய்கிறான்? ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நீங்க மறுமையினுடைய இன்பத்தை நீங்கள் பார்த்து விடுவீர்களானால், அதன் உள்ளே நீங்கள் நுழைந்து விடுவீர்களேயானால் உங்களுக்கு என்ன இருக்காது? கண்டிப்பாக அங்கே விட்டு நீங்க வெளியே வர்ற மாதிரியே இருக்காது. ஆனா இங்கு இருக்கக்கூடிய மக்கள், இங்கே பழகக்கூடிய இந்த மக்கள், இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆட்களுடைய வேதனைகள், ஏன்டா எப்பண்டா நம்ம இந்த உலகத்தை விட்டு போவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை. அவனுடைய பேச்சுக்களும் மனிதனுடைய நடவடிக்கைகளும் அப்படி அவ்வளவு மோசமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சொர்க்கம் இருக்கிறது, அதுல நீங்க போனீங்கன்னு சொன்னா அங்க போயிட்டு நீங்க வெளியே வர்றதுக்கு எந்த இதுவுமே இருக்காது. அங்கேயே தான் இருக்கணும், இருக்கவும் அல்லாஹ் வச்சிருவோம். உங்களுக்கு அந்த எண்ணமும் வராது. இங்கதான் எவ்வளவுதான் கோடி கோடியா எவ்வளவு பணத்தை உங்களுக்கு கொடுத்தாலும், எவ்வளவு ஆபீசர் வேலை கொடுத்தாலும் நமக்கு என்னதான் தோணுது? நம்ம சொந்த ஊருக்கு போகணும், எப்பயா லீவு தருவான், ஒரு மாசம் கூட தருவானான்னு தான் கேட்கலாம். இங்க இருக்கக்கூடிய ஆளு நீங்க எவ்வளவுதான் பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் பாத்துக்கிறீங்க, எவ்வளவு போஸ்ட்ல இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஆசை வருது? லீவ் விட்டான்னா ஒரு 2 மாசம் ஒரு 3 மாசம் தரமாட்டானா? நான் நம்ம ஊர்ல போய் இருந்துட்டு வருவோமே. சொந்த நாட்டின் பக்கம் தான் நம்ம என்ன செய்யறது இருக்கிறது. ஆனா நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்களா? அது இந்த பூமியோட இன்னொரு பூமியில தான் அல்லாஹ் வைக்க போகிறான். அவ்வளவு அந்த சொர்க்கத்துக்கு உள்ளே நீங்கள் போய்விட்டீர்களே, ஆனால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? அதை விட்டும் திரும்பி வருவதற்கு உங்கள் எண்ணமே இருக்கவே செய்யாது. அந்த அளவுக்கு இருக்கும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லும் சஹீஹ் புகாரியில் 2793வது செய்தியாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அதுல சொல்லுகிறார்கள், காபு கௌசின் ஃபில் ஜன்னத்தி கைரும் மிம்மா தத்லு அலைஹி ஷம்சு வ தக்ருபு. ஒரு வில்லினுடைய இடம் சொர்க்கலோகத்தில் கிடைப்பது, இந்த சூரியன் எங்கு உதித்து மறைகிறதோ அதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொர்க்கத்துல ஒரு வில்லுடைய இடம் இருக்குது, இந்த ஒரு சின்ன ஒரு இடம் தான். இந்த இடம் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு சும்மா ஒரு டப்பா அளவுக்கு உள்ள இடம் கிடைப்பதே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தை விடவும் சிறந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பூமி, இந்த சூரியன் எங்க உதிச்சு எங்க மறையுதோ அவ்வளவு பெரிய இடமும் உனக்கு கிடைச்சா கூட இந்த இடத்திற்கு அது என்ன செய்யாது? நிகராக அமையாது. அவ்வளவு சிறந்த இடமாக என்ன இருக்கும்? சொர்க்கலோகம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல அவ்வளவு விதமான இன்பங்களை அவ்வளவு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நான் மனிதன் என்ன செய்கிறான்? தன்னுடைய எவ்வளவு பெரிய இடங்கள், என்ன விதமான வசதி வாய்ப்புகளை தந்தாலும் அவன் இந்த உலகத்தில் கூட திருப்தி அடைவதில்லை. ஒரு வேலைக்காரன் கூட என்ன செய்யறான்? உட்கார்ந்து இருக்கிறான், கடையில உட்கார்ந்து இருக்கான். அவன் கடையில உட்கார்ந்த உடனே என்ன செஞ்சிருக்கிறான்? முதலாளியே ரொம்ப கோபப்பட்டிருக்கான். நான் இவ்வளவு விசுவாசமா நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன், ஆனா நீங்க என்னைய நம்புறதே கிடையாது. அப்போ அந்த முதலாளி சொல்லியிருக்காரு, ஏன் நான் நம்பல? சாவி குத்த பூரா டேபிள் மேல வச்சுட்டு தானே நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ உடனே அவன் சொல்லியிருக்கிறான், என்ன நீ சாவி குத்த தந்துட்டு போறிய? எந்த பீரோல் சாவியில போட்டு திறந்து பார்த்தாலும் திறக்க மாட்டேங்குது, பணம் இருக்கிற ஒண்ணுமே திறக்க மாட்டேங்கிறான். அவனுடைய எண்ணத்தை பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலகத்துல எண்ணத்தை அவன் நம்பிக்கை எதை சாப்பாடு கொடுத்தாலும் திருட்டுத்தனம் பண்ணுவதற்கு மாதிரி உள்ள ஆட்கள் நிறைய பேர்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஆனா மறுமை நாளையில் கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்கள் ஒரு சின்ன இடம். இந்த மாதிரி ஆட்கள்லாம் விட்டான்னா மொத்தமா என்ன செஞ்சிருவான்? இருக்கிற இதே மாதிரி இன்னொரு 10 இது கிடைக்குமா என்று ஆசைப்படும் அளவிற்கு அவ்வளவு சிறந்த இன்பங்களை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அந்த இன்பங்கள் நீங்கள் இப்படித்தான் இருக்கும் என்ன செய்ய முடியாது? கற்பனையும் செய்ய முடியாது. அவ்வளவு புதுமையா இங்க உள்ள ஒவ்வொரு பொருள்களுக்கும் சொல்லிடுவான், இந்த மாடல்ல இருக்கும், இப்படி இருக்கு.
ஆனா மறுமையில் அல்லாஹ் தஆலா உங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடியது யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 78272487 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. சூரத்து சஜிதாவுல அல்லாஹ் சொல்றான், வலா தஅலமு நஃப்சுன் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின். கண் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய, கண்களுக்கு குளிர்ச்சியாக அல்லாஹ் தயார் செய்து வைத்திருப்பதை எந்த மனிதனும் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு உள்ளதை என்னுடைய அடியார்களுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உருவாக்கி வச்சிருக்க ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன். அவர்கள் செய்ததற்கு கூலியாக கண்குளிர்ச்சியான இதை நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா யாராலும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அங்கு அல்லாஹ் தஆலா சொல்வதாக, அல்லாஹ் ஆதத்துல் இபாதி அஸ்ஸாலிஹீன், சாலிஹான என்னுடைய அடியார்களுக்காக நான் தயார் நிறைய செஞ்சிருக்கிறேன். மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் பார்த்திராத, வலா உதுனுன் சமியத், எந்த காதும் கேட்டிராத, வலா கத்தர அலா கல்பி பஷரின், எந்த உள்ளமும் சிந்தித்திராததை நான் என்ன செய்திருக்கிறேன், நான் வைத்திருக்கிறேன். அந்த அளவிற்கு நம்ம கற்பனை செய்ய முடியாத ஒரு அற்புதமான ஒரு அழகான மிகப்பெரிய ஒரு உலகம் அங்கே இருக்குது. அதுல எல்லாம் என்னென்னவெல்லாம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருந்தாலும் அதை விட நம்ம கற்பனை பண்ணியிருப்பதை விட ஒரு சூப்பரானதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மறுமையில் வைத்திருப்பான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளில் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம் என்று சொன்னா அங்கிருந்து வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அழகானது. அதே மாதிரி நிரந்தரமானது. ஒரு இடத்துல நம்ம போய் இருப்போம் என்றால் நிரந்தரம் என்று சொல்ல முடியாது. ஆசைப்பட்டாலும் சில இடத்துல இருந்து வேலையை தூக்கிடுறான், சில இடங்கள்ல நம்மளுடைய சூழ்நிலைகள் இல்லாமல் நம்ம போய்விடுகிறோம். ஆனால் சொர்க்கலோகத்தில் அவ்வளவு பெரிய அந்த இன்பம் ஒரு குறைந்த நாளோ அல்லது காணல் நீரை போன்று மறையக்கூடியதாக இருக்காது. நிரந்தரமான அந்த மிகப்பெரிய அந்த இன்பத்தில் இந்த மூமின்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருப்பாங்க. சஹீஹ் புகாரியில் இடம் வருகிறது, சொர்க்கலோவாதிகள் சொர்க்கத்தில் போய்விடுவாங்க, நரகவாதிகள் நரகத்துக்கு போயிடுவாங்க. போன உடனே ஒரு மலக்குமாறு என்ன செய்வார், கூப்பிடுவார் சொர்க்கவாதிகளே என்று. சொர்க்கத்திலிருந்து மெதுவா அப்படி எட்டி பார்ப்பார்கள் என்ன. அப்போ அவர்களுக்கு அந்த மரணத்தை ஒரு ஹையத்தி கபசி அம்லா, கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு ஆட்டின் வடிவில கொண்டு இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா,
மரணத்தை ஒரு ஆட்டின் வடிவில் அல்லாஹ் செஞ்சு கொண்டு வந்து மலக்குமாறு காட்டுவா தெரியுமா? ஆமா, எல்லாருக்கும் தெரியும். மரணத்தை சகிக்காதவன் யார் இருக்கிறான்? எல்லாருக்கும் தெரியும் இது மரணம் தான். அதே மாதிரி நரகவாதிகளை கேட்கும் பொழுதும் அவர்களும் ஆமான்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனேயே என்ன செய்வார்கள்? அவர்கள் அந்த மலக்குமார்கள் வந்து மரணத்துக்கு என்ன செஞ்சிருவாரு? மரணத்தை கொடுத்து விடுவார். மரணத்தை என்ன செய்வார்? அந்த ஆட்டை அறுத்து முடிந்து விட்டு அங்கே சொல்லுவார், அஹ்லுல் ஜன்னா ஹுலூதுன் லா மௌத், சொர்க்கவாதிகளே உங்களுக்கு எப்போதும் என்ன செய்ய நிரந்தரம், உங்களுக்கு மரணம் என்பது இல்லை. அதே மாதிரி நரகவாதிகளை கூப்பிட்டு நீங்களும் நிரந்தரமாக இருப்பீர்கள், உங்களுக்கு மௌத்து என்பதே இல்லை. இந்த மரண பயம்ங்கிறது சொர்க்கவாதிகளுக்கு ஒன்றுமே இருக்காது. அவர்கள் நிரந்தரமாக எந்த நோய் நொடிகள் இல்லாமல் அங்கே இருந்து கொண்டே இருப்பார்கள். இப்படி சொன்னவுடன் வயஸ்தாது அஹ்லுல் ஜன்னத்தி ஃபர்ஹன் இலா ஃபர்ஹின், சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷம், அவர்களுக்கு மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சி. ஏன்னா நிரந்தரமாக அங்கே இருக்க போகிறோம், இங்க என்ன உயிர் சேர்ந்துமோ என்ன ஆகுமோ நோயாகுமோ நொடியாகுமோ அப்படின்னு இல்லாமல் அங்க நிரந்தரமா நீ இருக்க போறன்ற உடனே அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷம். அதே மாதிரி இவனுக்கு என்ன செய்யும்? நரகவாதிக்கு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம். எஸ்தாது அஹ்லுன்னாரி ஹுஸ்னன் இலா ஹுஸ்னியும், கஷ்டம். ஐயோ கொஞ்ச நாளாவது இருந்துட்டு நம்ம பாயிரலான்னு பார்த்தா நிரந்தரமா நமக்கு இருக்குன்னு அவன் கவலைக்கு மேல் கவலை ஏற்படும். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? ஒரு அழகான ஒரு நிலையை மரணம் இல்லாத ஒரு இடத்திற்கு கொண்டு போய் விட்டு விடுகிறான். அப்ப விடும் பொழுது கூட அல்லாஹ் எப்படி கொண்டு போய் விடுகிறான்னு சொன்னா சொல்லுவார்கள், நிழலின் அருமை வெயிலில் போய் நின்றால் தான் தெரியும். இந்த ஏசியினுடைய இதுக்கு வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில போய் நின்றுட்டு வந்த மாதிரி தான் இங்க அழகா என்ன செய்யும், நமக்கு குழுகுலுன்னு இருக்கும். ஏசியிலேயே வளர்ந்தவனுக்கு என்ன செய்யாது? அந்த ஏசியினுடைய சிறப்புகள் எதுவுமே தெரியாது. அதனால அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அந்த சொர்க்கத்துக்கு அவனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை அவன் அடைய வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி, நீ தப்பு செஞ்சிருந்தா, யாரு முஸ்லிமான நல்ல மூமினான நல்ல சாலிகான அமல் செய்தவன், அவனுக்கு வந்து நீ தப்பு செஞ்சிருந்தீன்னா உன் இடம் எந்திருக்கு பாத்துக்க அப்படின்னு சொன்னா அங்க குதிக்கக்கூடிய அந்த பயங்கரமான அந்த நரகம், அந்த நரகத்தினுடைய இடத்தை அப்படியே காட்டுவான். காட்டிட்டு அப்புறமால வந்து சொர்க்கத்துல கொண்டு வந்து கொடுப்பான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதறி போய் என்ன செய்வார்கள்? இங்க வருவான். அதே மாதிரி நரகவாதிகளாக இருக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொர்க்கத்தை காட்டுவான். நீ மட்டும் சொர்க்க நீ நல்லவனாக இருந்திருப்பான்னு சொன்னீங்கன்னா, நீ நல்லறங்களை நீ செய்திருப்பா, பாரு நீ இருக்க வேண்டிய இடம் அதோ. ஆனா அங்க பார்த்துட்டு அவ்வளவு அழகான சொர்க்கத்தை பார்த்து விட்டு கடைசி நரகத்துல கொண்டு வந்து அல்லாஹ் போடும்போது அவன் என்ன செய்வான்? அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே பதறி போய் இன்னும் கஷ்டத்துக்கு மேல இன்னும் கஷ்டம். ஆஹா, இவ்வளவு பெரிய அழகான இடத்தை விட்டுட்டு அநியாயமா இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம அடிமையாகி இப்படி போய்விட்டோமே என்று அவன் நினைப்பானான். இதுல வந்து சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை காட்டிவிட்டு அங்கிருந்து என்ன செய்கிறாங்க கொடுக்கிறார். சஹீஹ் புகாரியில் 6569வது செய்தியாயிடம் லா யதுகுலு அஹதுன் அல் ஜன்னத்து இல்லா உரிய மக்காதுஹு ஃபின்னார், எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் சொர்க்கத்திற்கு போவதாக இருந்தால் அவன் நரகவாதியாக இருந்திருப்பானே, ஆனால் அவர் எந்த இடம் என்று காட்டப்படாமல் அவன் சொர்க்கத்துக்கு போவதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை பெற்றதுக்கு பிறகு உள்ளே அந்த இதுல போகும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷமா. வெளியே பயங்கரமான வெயில்ல வேலை செய்து விட்டு நம்ம இங்க வந்து ஏசி அறையில போனோம்னா நமக்கு எவ்வளவு அழகான ஒரு மகிழ்ச்சி. அப்படி ஒரு தூங்கணும்னா எப்படி ஒரு அற்புதமான ஒரு தூக்கம். அந்த மாதிரி நரகத்தை பூரா காட்டி விட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். அடுத்ததாக இந்த சொர்க்கம் இருக்கிறது, இதுல இருந்து அல்லாஹ் தஆலா நிறைய படித்தரங்களை வச்சிருக்காங்க. ஏறத்தாழ 100 படித்தரங்கள் இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. 100 படி சொர்க்கலோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டகரி. இப்போ ஒரு வேலை செய்யறான்னா மேனேஜருக்கு ஒண்ணு, முதலாளிக்கு ஒண்ணு, அதே மாதிரி கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு ஆளுக்கும் எப்படி அவனுக்கு தகுந்த மாதிரி அறைகள் வசதிகள், அந்த மாதிரி நல்லது செய்தவர்களையும் எந்த அளவுக்கு தியாகம் செஞ்சிருக்கிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நன்மை என்ன செய்யணும் நிறைய கொடுக்கிறான். நபிகள் பெருமானார் அவர்கள் மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ சிரமப்பட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வசதி வாய்ப்புகள் சொர்க்கத்தில் அவனுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் மீடியமா செஞ்சுட்டு பாவங்கள் செய்யாட்டாலும் நன்மைகளை கொஞ்சம் அளவு தான் செஞ்சிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் அளவு தான் தொழுது இருக்கிறான், திக்ருகள் குறைவா தான் செஞ்சிருக்கிறான், தர்மங்களை கொஞ்சம் அளவு தான் செஞ்சிருக்கான்னு சொன்னா அவனுக்கு அந்த தகுந்த மாதிரி. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா பைன தரஜத்தைனி கமா பைன ஸமாயி வல் அர்த், அந்த 2 அந்தஸ்துக்கு இடையில் இருக்கக்கூடிய இதை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் வானம் பூமிக்கு இடைப்பட்ட அளவுக்கு இருக்கும் அந்தஸ்து. இங்கே வானம் எவ்வளவு தூரத்தில் இருக்கு அந்த அளவிற்கு என்ன செய்யும்? இந்த 2 பேருடைய அந்தஸ்தினுடைய வித்தியாசம் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப என்ன செய்வார்கள்? அப்ப சொல்லுகிறார்கள், இருக்கிறதுலேயே ரொம்ப சூப்பரான ஒரு ஜன்னத் இருக்குன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான். அதுக்கு மேல அதான் அங்கிருந்தா ஆறுகள் எல்லாம் ஓடுகிறது, அதுக்கு மேலதான் அரிசி இருக்கிறது, அல்லாஹ் இருக்கிறான். அதனால உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஜன்னத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டீர்களே, ஆனா அல்லாஹ்ட்ட என்ன கேளுங்க?
ஃபஸஅல்லாஹுல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்தை நீங்கள் கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி 2790வது செய்தியாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODD-களை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உருங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்டுகளை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7, வடமலைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொருவரும் சில ஆட்கள் எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால், கமாயத்ரானுல் கௌகபத் துர்ரிய அல் காபிர ஃபில் உஃப்தி மினல் மஷ்ரிக் வல் மக்ரிப். ஒரு இங்கிருந்து பெரிய நட்சத்திர கூட்டங்கள் நம்ம மேலேந்து பார்த்தோம் என்றால் எப்படி எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோ அதே மாதிரி என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள். சிலருடைய அந்தஸ்து அங்கு உயரத்தில் இருப்பாங்க. அவ்வளவு உயரமான அந்தஸ்தில் நன்மைகள் செய்தவர்கள் அங்கேருந்து அப்படி பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னவன கேட்கிறாங்க, இந்த இவ்வளவு உயரத்துல ரொம்ப பளபள என்று மின்னக்கூடிய அந்த நட்சத்திரங்களுடைய அவ்வளவு தூரத்துல அவ்வளவு அந்தஸ்தில இருப்பவர்கள் யார்? அவர்கள் எல்லாம் தில்கல் மனாசிலுல் அன்பியா லா யப்லுகா கைருஹும். இது அன்பியாக்கள் நபிமார்களுடைய இடமா, வேற யாரும் இதுல அடைய முடியாத ஒரு இடம் தானே அப்படின்னு நபி தோழர்கள் கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இல்ல, வல்லதி நஃப்ஸி பியதிஹி ரிஜாலுன் ஆமனு பில்லாஹி வ ஸத்தகல் முர்ஸலீன். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு இறை தூதர்களை மெய்ப்பித்தார்களே, அவர்கள் சொன்ன அடிப்படையில் நடந்தார்களே, இறைவனை உறுதியாக நம்பியிருந்தார்களே, அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை தருவான். இது நபிமார்களுக்கு மட்டும் இல்ல, நபிமார்களுக்கு பிறகு அவர்களுடைய பணிகளை கரெக்டா செய்து அதன்படி நடக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு அந்தஸ்து அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்படி ஜன்னத்திலே உள்ள நம்ம இவ்வளவு உயர்ந்த அந்த ஜன்னத்து, அந்த சொர்க்கலோகத்திற்கு போவதற்காக வேண்டி நிறைய இதை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அங்க காவலாளிகள் எப்படி நரகத்திற்கு ஒரு காவலாளிகள் இருப்பாங்களோ, ஒரு ஆபீஸுக்கு ஒரு காவலாளி இருப்பாங்களோ, அதே போன்று அல்லாஹ் தஆலா என்ன செய்ய சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கும் கூட சில காவலாளிகளை என்ன செஞ்சிருக்கிறான், வைத்திருக்கிறான். அங்கே அவர்கள் கொண்டு போய் எல்லா சொர்க்கத்துல கூட்டம் கூட்டமாக சிலர் வசீகல்லதீன தக்கோ ரப்பஹும் இலல் ஜன்னத்தி சுமரா, எவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய இறைவனுக்கு பயந்து நடக்கிறா கூட்டம் கூட்டமாக ஜன்னத்துல கொண்டு இழுத்து கொண்டு வருவாங்க. ஃபுத்திஹத் அபுவாபுஹா, அதனுடைய வாசல்கள் எல்லாம் என்ன செய்யும், திறக்கப்படும். வகாலலஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய காவலாளி சொல்வார், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், திப்தும், நீங்கள் ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலையில் இருப்பீர்கள், ஃபதுகுலுஹா ஹாலிதீன், நீங்கள் அதிலே நிரந்தரமாக நீங்கள் உள்ளே நுழையுங்கள் என்று சொல்வார். இப்படி ஒரு கூட்டம் கூட்டமா போகும்பொழுது அங்கே மலக்குமார்கள் இருந்து சலாம் சொல்லி உள்ள ஒவ்வொரு ஆளா அனுப்புவாங்க. அதுல முதலாவது யார் போவான்னு சொன்னா நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் போவாங்க. சொர்க்கலோகத்திற்கு போவதற்குரிய முதல் தகுதி அவங்களுக்கு. ஏன்னா நம்மளை விட ஏன் அவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த அல்லாஹ்வுடைய கடமைகளை அவ்வளவு சரியா நிறைவேற்றியனால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பல சிறப்புகளை கொடுக்கிறான். அதுல ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா முதலாவது சொர்க்கத்துக்கு போறவங்க அவங்கதான். ஆத்தி பாபல் ஜன்னா யௌமல் கியாமா, நான் மறுமை நாளையில என்ன செய்வேன், சொர்க்கத்தின் வாசலுக்கு நான் போவேன். போய் ஃபஸ்தஃப்திஹு, கதவை திறங்க என்று நான் கேட்பேன். அப்போ அங்கு உள்ள காவலாளி கேட்பாரு, மன் அன்த, நீங்கள் யாரு அப்படின்னு கேட்ட உடனே அக்கூலு முஹம்மது. அப்ப அவர் சொல்லுவார், நான் தான் முஹம்மது என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொல்லுவேன். அப்ப பிக்க உமிர்து லா அஃப்தஹு லி அஹதின் கப்லக், உமக்கு முன்னால் யாருக்கும் நான் திறக்கக்கூடாது என்று நான் கட்டளையிடப்பட்டிருந்தேன் என்று அந்த மலக்கு சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அங்க ஜன்னத்திற்கு போவார்கள். அதுல முதலாவதாக அல்லாஹ் தஆலா அவர்களை அனுப்புவான். அதற்கு பிறகுதான் என்ன செய்வார்கள், மற்றவர்கள் எல்லாம் போவாங்க. ஒவ்வொரு இதிலையும் என்ன செய்ய காவலாளிகள் இருப்பாங்க. அந்த மலக்குமார்கள் இருந்து கொண்டு அவர்களுக்கு என்ன செய்வார்கள், சலாம் சொல்லி அனுப்பி கொண்டே இருப்பார்கள். அங்க உள்ளே போனவுடன் ஏராளமான மாளிகைகள். இங்க பார்த்தா உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. எப்படி எப்படி பில்டிங் நெளிஞ்சி வளைஞ்சி என்ன கட்டமாக நீளமாக எப்படி வகை வகையான பில்டிங் எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அங்கே சொர்க்கலோகத்துக்கு நல்ல மிகப்பெரிய மாளிகைகள், பெரிய பெரிய மாளிகைகளாக அல்லாஹ் தஆலா கட்டியிருப்பான். அதெல்லாம் நமக்கு கற்பனை செய்ய முடியாது. அந்த அளவுக்கு மாளிகைகளை கட்டியிருக்கிறார். சூரத்து ஜுமர்ல அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின்னல்லதீன தக்கோ ரப்பஹும் லஹும் குரஃபுன் மின் ஃபௌகிஹா குரஃபுன். அந்த யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தார்களோ அவர்களுக்கு மாளிகை, அந்த மாளிகைக்கு மேல் இன்னொரு மாளிகை, அப்படி பிரம்மாண்டமான மாளிகைகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்து வைத்திருப்பான், அவர்களுக்கு என்ன செய்ய வைத்திருப்பான். அதுல அவர்கள் என்ன செய்வார்கள், நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே மாதிரி அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாளிகைக்கு உதாரணமாக ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அங்க மேராஜ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போகிறார்கள். போகும்போது சொர்க்கத்தை பார்க்கறாங்க. அங்க சொர்க்கத்துல ஒரு பெரிய மாளிகை இருக்கு. ரஅய்து ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்தில் பார்த்தேன். ஃபஇதன் இம்ராத்துன் தத்தவல்லவு ஃபி ஜானிபி கஸ்ரின், அந்த மாளிகையினுடைய ஓரத்திலே ஒரு பெண்மணி என்ன செய்திருந்தாங்க, ஒளி செய்து கொண்டிருந்தார். அது ஒரு பெண்மணி அங்க உள்ளே அல்லாஹ் தஆலா ஒரு பெண்ணை உருவாக்கி வச்சிருக்கிறார். அவங்க என்ன செஞ்சா ஒளி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. அற்புதமான பிரம்மாண்டமான அழகான ஒரு மாளிகை. இந்த மாளிகையை பார்த்துவிட்டு இது யாருக்குரியது என்று கேட்கிறாங்க. லிமன் ஹாதல் கஸ்ர், இந்த மாடாதி மாளிகை யார், அல்லாஹ் யாருக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கிறான். காலுலி உமர் இப்னுல் கத்தாப், யாருக்குரியதாம், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உரியது. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல போய் உள்ள அந்த மாளிகை எப்படி இருக்கு, அழகா இருக்கான்னு பாக்குவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உடனே அவர்களுக்கு நினைவு வந்ததாம் தக்கர்து கைரத்துஹு, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரோச உணர்வு எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. உடனே நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப ரோசக்காரர். புகாரியில ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவியோட பேசிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஓஹோன்னு ஒரே கலகலப்பா இருந்துகிட்டே இருக்குது. டக்குன்னு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது, உமர் அவர்கள் என்ன செய்கிறார்கள், உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள். தட்டப்பட ஆட்களை எங்க கூட்டம் எங்க போனுச்சுன்னே தெரியல. நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம்ல, உட்கார்ந்துட்டு யாராவது ஒரு ஆசிரியர் வர்றாங்க, ஒரே சவுண்டா இருக்கு. ஆசிரியர் டக்கு 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 டக்குன்னு எங்க போறான் ஏது போறான்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி எல்லா கூடாரத்தை கூட கலைச்சிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி உமர் வருகிறாரு என்று சொன்ன உடனே கூட்டத்தை பார்த்தா அங்க ஒருத்தரும் இல்ல. எல்லாரும் ஹிஜாப் எடுத்து டக்கு டக்கு டக்குன்னு போட்டு அமைதியா போய் உட்கார்ந்துக்கிறான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆச்சரியம். ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அந்த அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. உமர் வருகிறாருன்ன உடனே இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நீங்க பாருங்க இப்படி நடக்குதுன்னு சொன்ன உடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்ன இவ்வளவு மோசமா நீங்க இருக்கிறீங்க, அல்லாஹ்வின் தூதருக்கு நீங்க கட்டுப்பட வேண்டாமா, என்ன எனக்கு இப்படி செய்றீங்க? ஆமா, நீங்க ஒன்னும் சாதாரண ஆளா, சும்மா எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கோவப்படக்கூடிய ஆளு, எதையாவது ஒண்ணு செஞ்சு போட்டியாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? ரசூல் அப்படிப்பட்டவங்களா? அவங்க ரொம்ப மென்மையான, எப்படி வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அவர்கள் சொன்ன செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ அந்த ஒழுக்க விஷயத்துல யாரும் பார்க்க கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுடைய மனைவி ஆத்திகா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஃபஜர் தொழுகையிலையும் இஷா தொழுகையிலையும் என்ன செய்வார்கள், ஜமாத்தோட கலந்து தொழுகிட்டு போவாங்க. புகாரியில் இடம்பெறுகிறது. அப்ப கேட்கிறாங்க, உங்க கணவர் ரொம்ப ரோசக்காரராச்சே, இப்படிலாம் வர்றது பிடிக்காத அப்படின்னு சொன்ன அவர் எப்படி எங்களை தடுப்பாரு? எம்னானி கவுலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்னு இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளியில பெண்கள் தொழுவதை விட்டு நீங்கள் தடுக்காதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அவரை தடுத்துரும்ல, அவரு பேசிடுவாரு எங்கள்கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே அனுமதிச்சிட்டாங்க, அவர்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது என்ற செய்தியும் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ரோச உணர்வுன்னவன ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யறாங்க, அப்படி பார்த்த உடனேயே டக்குன்னு என்ன செஞ்சு அந்த பெண்கள் எல்லாம் இதாகிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு போன உடனே இது ஆஹா, இது உமருடைய மனைவியில நம்ம பார்த்தோம்னா இது நினைச்சிருவாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டாங்க. சில ஆளுக்கு அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவங்க. அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடை தெரிஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. உஸ்மான் வந்துட்டாலும் டக்குன்னு மறைச்சிக்கிடுவாங்க. அவர் என்ன செய்வார், இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி ஆடை இலை இருந்தாலும் அவருக்கு என்ன செய்ய ஒரு மாதிரியா கூச்ச சுபாவம் உள்ளதுனால அந்த மாதிரி. உமர் அவர்கள் இந்த மாதிரி இப்படி இருந்த காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பார்த்துட்டு இப்படி வந்துட்டேன்னு சொன்ன உடனே பக்கா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் உங்க மேலயுமா நான் அப்படி நான் நினைப்பேன், உங்க மேல நான் அப்படி ஒரு ரோச உணர்வு நான் படுவேனா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது எதற்கு நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அங்க மிகப்பெரிய மாளிகைகள் ஒவ்வொரு ஆட்களுக்கும் தனித்தனி. உமருக்கு தனியாக, அப்புறம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தனியாக,
பஸ்ஸரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாய்க்கு ஒரு நற்செய்தியை சொன்னார்கள். எப்படின்னா, ஃபீ பைத்தின் மின் கஸபின் வலா சஹபின் ஃபீஹி வலா நஸபின். அவங்களுக்கு ஒரு வீடு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கொடுக்கிறான். எப்படிப்பட்ட வீடுனா, முத்துக்கள் ஆன, முத்துல ஓட்ட போட்டு அதுல ஒரு மாளிகை, அதுல கூச்சலோ குழப்பங்களோ அங்க மாதிரி இந்த சஞ்சரவு சட்டைகள் சண்டைகள் இவைகள்லாம் இல்லாம அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு முத்திலேயே அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு மாளிகையை கட்டி வைத்து இதை ஹதீஜா நாயகி அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அவர்களுடைய தியாகம் அவ்வளவு. தன்னுடைய பெரிய கோடீஸ்வர பெண்மணியாக அவர்கள் இருந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அவ்வளவு பொருளாதாரத்தை இழந்தாங்க. அப்ப நாமும் இந்த மாதிரி ஒண்ணு வேண்டும் என்று சொன்னால், பெண்மணிகளா இருக்கக்கூடியவங்க சொத்து சுகங்களை நம்முடைய கணவர் நல்வழியில் செலவழிப்பார்னா எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி தியாகங்கள் செய்யணும். இப்படி தியாகங்கள் செய்தார்களே, இதே மாதிரி ஒரு மாளிகை அல்லாஹ் தஆலா வைப்பான். ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி மாளிகைகள், ஒன்னொன்னு வித்தியாசமா. இது இப்னு ஹிப்பான், அதே போன்று தபரானி என்ற நூல்ல இடம்பெறுது கண்ணாடி மாளிகை. இங்க இருந்து பார்த்தா வெளியில தெரியும், வெளியில இருந்து பார்த்தா உள்ள தெரியும். அப்படி தெரியுமான ஒரு பளபளப்பான ஒரு மாளிகையை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய சொர்க்கத்துல உருவாக்குகிறான். இன்னஃபில் ஜன்னத்தி குரஃபன், சொர்க்கத்துல ஒரு மாளிகை என்ன செய்கிறது இருக்கிறது. யுரா லாஹிரஹா மின் பாத்தினிஹா, உள்ளிருந்து வெளியில உள்ளதை பார்க்கலாம். மின் லாஹிரிஹா மின் பாத்தினிஹா, அதே மாதிரி வெளியிலிருந்து உள்ள உள்ளதை அல்லாஹ் தஆலா பார்க்குமாறு அழகா கட்டியிருப்பான். யாருக்கு? அத்தல்லாஹு லிமன் அத்தஅம், பசித்தவங்களுக்கு உணவுகளை அளிக்கக்கூடியவர்கள். வாதாம சியாம், நோன்பை தொடர்ந்து நோற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள். சல்லா பில்லைலி வன்னாஸ் நியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் தொழுது கொண்டு இருப்பவர்களுக்கு அப்படி ஒரு கண்ணாடி மாளிகை. என்ன முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பசி பட்டினிந்து வந்த உடனே சாப்பாடு, அவனுக்கு உணவுகளை கொடுக்கிறான். அந்த மாதிரி ஒரு நல்லவனாக, அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு வணக்கங்கள் ஒன்றான நோன்பு கரெக்டா செய்து கொண்டு இருக்கிறான். அதே மாதிரி மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இவன் மட்டும் என்ன செய்வான், அல்லாஹ்வுக்காக வேண்டி வணங்கி கொண்டிருப்பான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி ஒரு சிறப்பான ஒரு மாளிகையை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அங்கே வைத்திருக்கிறான். இப்படி சொர்க்கத்துக்கு உள்ளே போனீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்குகள், புதுமையான முத்துக்களான பவளங்களான கண்ணாடிகளான பல வகையான இதுகளை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அந்த செயல்களுக்கு ஏற்றவாறு நிறைய அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அங்கே கொடுத்துட்டு இருக்கிறான். அதே மாதிரி அங்கே போனீர்களையான இங்க பார்த்தா மரங்களை பார்க்க முடியுதா? செயற்கை மரங்கள் தான் இருக்குது. அதுல போய் நின்றாலும் அனல் காத்து தான் அடிக்கிறதே தவிர குழுகுலுன்னு என்ன செய்யல இருக்கிறது இல்லை. அங்க அல்லாஹ் தஆலா மரங்கள், சொர்க்கத்துல நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி பாலைவனம் மாதிரி இருக்காது, ஏசியே தேவையில்லை, அந்த அளவுக்கு அழகான குழுகுல் என்று மரங்களை அல்லாஹ் தஆலா வைக்க. இன்னல் முத்தகீன ஃபீ லிலாலின் வயூன், இரையச்சம் உள்ளவர்கள் நிழல்களிலேயும் ஊற்றுக்களிலேயும் அவர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி ஃபாத்திஹ மிம்மா யஸ்தஹூன், அவர்கள் விரும்பக்கூடிய பழங்களை அவர்கள் என்ன செய்வார்கள், அங்கே பெற்றுக் கொள்வார்கள். அங்கே சொல்லப்படும் குலு வஷ்ரபு ஹனி அம் பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் செய்து கொண்டிருந்த நல்லறங்களுக்காக வேண்டி மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள், உண்ணுங்கள் என்று அவர்களுக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கிறார். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற அந்த மரம் எவ்வளவு பெருசுன்னா, ஒரு வேகமான குதிரையில ரொம்ப பயிற்சி பெற்றவன் அவன் வேகமா ஒருத்தன் போவான் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் போகிறானோ அவ்வளவு தூரம் போனாலும் 100 வருட காலங்கள் அப்படி பயணம் செஞ்சாலும் அந்த மரத்தினுடைய நிழல் என்ன செய்யாது, முடியவே செய்யாது. அவ்வளவு பிரம்மாண்டமான மரம். இங்க இருந்து இந்திய அளவு கூட வச்சுக்கலாம். அப்படியே போனா அந்த மரத்தினுடைய கிளைகள் அப்படியே விரிந்து விரிந்து போகும், நிழல்கள் அப்படியே அழகா இருக்கும். அப்படி இருந்தா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. 2 பக்கமும் அப்படி மரங்களா இருந்து நடுவுல கார் போற மாதிரி இருந்தா எவ்வளவு குழுகுலுன்னு நமக்கு இருக்கும். நம்ம ஏசி போட வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணாடி இறக்கி விட்டு அழகாக போகலாம். 100 வருட காலங்கள் குதிரை வீரன் பயணித்தாலும் கூட அந்த நிழல் என்ன செய்யாது, போகாது. அதே மாதிரி அந்த இடத்துல அந்த மரங்கள்
ரொம்ப உயரமா இருக்காது, பக்கத்துல உங்களுக்கு கனிகளை வந்து உங்களுக்கு தருவதை போன்று உங்கள் நெருக்கமானதாக இருக்கும் என்றும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் அங்க சொல்லுகிறான். எப்படி அங்க இருப்பான்? முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அங்க வந்து ஆசனங்களின் மீது சேர்கள்ல மேல அழகா மேல போய் உட்கார்ந்து கொள்வான். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸம் வலா ஜம் ஹரீரா, அங்க கடுமையான வெப்பத்தையும் பார்க்க மாட்டான், கடுமையான குளிரையும் பார்க்க மாட்டான். இலங்க அழகான காற்று, தென்றல் காற்று என்று சொல்லுவாங்களா, அப்படியே மனசுல வந்தோம்னா உள்ள அப்படியே குளு குளு இருப்பதை போன்று ரொம்ப வெயிலும் இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காத காற்றுகள் அங்கே வீசிக்கொண்டிருக்கும். தானியத்தன் அலைஹா லிலாலுஹா, நிழல்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதுல்லிலத்து குதூஃபுஹா தல்லீலா, அதே மாதிரி பழங்கள் எல்லாம் அப்படி பக்கத்துல என்ன செய்யும், அப்படி தொங்கிக்கிட்டே இருக்கும். போய் என்ன செய்யலாம், டக்குன்னு என்ன செய்யலாம், பறிச்சு நம்ம சாப்பிட்டு கொண்டே போகலாம். நமக்கு என்னென்னவெல்லாம் விரும்புகிறோமோ அவைகள் அத்தனைகளும் அங்க என்ன செய்வது கிடைக்க போகிறது. அதுவும் மரங்கள் எல்லாம் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும். இப்பெல்லாம் மரங்கள் உருவாக்கிட்டான். ஒரு காலத்துல தென்னை மரத்துக்கு ஏறணும்னு சொன்னா பெரிய கிரேனை வச்சுதான் தூக்கிட்டு போய் அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்பவும் என்ன செய்யுது, கேரளா பகுதியில் பாருங்க தென்னை மரம் எவ்வளவு உயரத்துல இருக்குன்னு. நம்ம மலைக்கு மேல அவ்வளவு தொலைக்கு போயிருப்போம், அந்த தென்னை மரம் அங்க அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப அப்படியே குறிச்சு குட்டையாக்கி இந்த அளவுக்கு வச்சு இங்கே என்ன செய்ய தேங்காய் இது பண்ண மாதிரி இருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்டா, நீங்க அவ்வளவு உயரத்துல ஏறி எனக்கு தென்னை மரத்துல ஏற தெரியா, பனை மரத்துல ஏற தெரியா அவசியம் இல்லை, இங்கே பக்கத்திலே பிடிக்க என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டு கொள்ள அந்த அளவுக்கு பக்கத்திலேயே அல்லாஹ் என்ன பழங்களை கொடுக்கிறான். யுதாஃபு அலைஹிம் பி ஆனியத்தின் மின் ஃபில்லத்தின் வ அக்வாபின் கானத் கவாரீரா வ கவாரீர மின் ஃபில்லத்தின் கத்தரூஹ தக்தீரா, நல்ல அழகான அமைப்பில் வைக்கப்பட்ட குவளைகள், பாத்திரங்கள், வெள்ளியிலான பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கப்படும். இங்கே பாக்குறோம் எப்படி சுத்தி விட்டு பெரிய டைனிங் டேபிள் மாதிரி வச்சு எல்லாம் கொடுக்கறாங்கல்ல, அதே மாதிரி இவர்களுக்கு என்ன செய்யப்படும், அப்படியே சுத்தி அழகான வடிவமைப்புக்கப்பட்ட அற்புதம் பார்ப்பதற்கு ஈர்க்கிற மாதிரி இருக்கக்கூடிய கூளைகள் எல்லாம் வச்சு பானங்கள்லாம் வச்சு அங்கே கொண்டு வந்து கொடுக்கப்படுமாம். அடுத்த இஸ்கௌன ஃபீஹா காசன் கான மிசாஜுஹா சஞ்சபீலா, அவர்களுக்கு இஞ்சி கலந்த ஒரு அழகான ஒரு பானம். நம்ம பார்த்தோம்னா இங்க இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா அதனுடைய டேஸ்ட் எல்லா நிறமும் வித்தியாசமா தான் இருக்கு. அப்படி அல்லாஹ் தஆலா இஞ்சி கலந்த ஒரு பானத்தை அவர்களுக்கு கொடுப்பான். யுதாஃபு அலைஹா வில்தானும் முஹல்லதூன், ஒரே இதுல இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் சுத்தி சின்ன பிள்ளைங்க, அந்த சின்ன பிள்ளைகள் சுத்தி வந்து கொண்டு நமக்கு என்ன செய்வார்கள், பணிவிடை செய்வதற்காக அல்லாஹ் தஆலா வைப்பான். அவர்கள் எப்படி இருப்பாங்க, நம்ம பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா என்ன செய்யும், மூக்கு ஓடிக்கிட்டு சீச்சி இந்த பக்கம் நம்ம வந்து நிக்கணும், என்ன தலை சீவாம வந்திருக்காங்க ஒரு மாதிரி இருக்கு, சடப்பைக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பான். என்ன நிறைய பேர் இந்த நிறைய பிள்ளைகளுக்கு என்ன நேர்ந்து விட்டுறேன்னு சொல்லிட்டு, யாருக்கு நாவருக்கு நேர்ந்து விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு முடிய பார்த்தா அப்படியே தலையை சீவாம என்ன தேய்க்காம அப்படியே பரட்டையா இருந்து அவன் பக்கத்துல போய் இருக்க முடியாது. அதே மாதிரி சிலர்கள் போறாங்க, கோயிலுக்குன்னு போற சில குரூப் போறாங்க தெரியுமா, 40 நாள் 50 நாள் அவங்கள பாத்தீங்கன்னா ஐயோ டெய்லி குளிக்கிறேன்னு சொல்லுவான், பக்கத்துல போய் நிக்க முடியாது, நாத்தம் அப்படி எடுக்கும். அவ்வளவு நாத்தம் முடித்தவர்களாக போகக்கூடியவர்களை சிறுவர்கள்ல வந்து கவனிக்கிறது இல்ல, அப்படியே வருவான், அந்த இடத்துல உனக்கு இருந்துட்டு போயிட்டே இருப்பான், அப்படியே துணியை போட்டுட்டு இருப்பான். சின்ன பிள்ளைங்கிறதுனால அந்த மாதிரி என்ன செய்ய விடுவாங்க. அல்லாஹ் சொல்லுகிற அந்த மாதிரி ஆளாண்டா இதா ராய்த்த ஹசிப்தஹு லுஅம் மன்சூரா, பரப்பி விடப்பட்ட முத்துக்கள் மாதிரி பளபளன்னு அந்த பிள்ளைகளை பார்த்தால் அப்படியே அனைத்து கொஞ்சம் மாதிரி அவ்வளவு முத்துக்கள் போன்ற அந்த சிறுவர்கள் உங்களை சுற்றி கொண்டு வந்து கொண்டு இருப்பார்கள். அங்க அல்லாஹ் சொல்லுகிறான், அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுத்தி வர அவன் அடைந்திருக்கக்கூடிய அழகான பட்டாடைகள், அவனுக்கு கொடுக்கக்கூடிய வெள்ளி பாத்திரங்கள், அவனுக்கு வரக்கூடிய ஆதரிக்கக்கூடிய அவர்களுக்கு வந்து வரவேற்கக்கூடிய சிறுவர்கள், அவனுக்கு இருக்கக்கூடிய பழங்கள், இவைகளை எல்லாத்தையும் நீ பார்த்தீன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு மன்னருக்கு கொடுப்பதை போன்று நீ பார்ப்பீர்கள். எங்கப்பா இவ்வளவா இவர்களுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிற மாதிரி சாதாரண சின்ன 4 பொருள்கள் மாதிரி இல்ல. மிகப்பெரிய ஒரு மன்னன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனை சுற்றி எவ்வளவு இருக்கும், எவ்வளவு பொருள்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை விட பிரம்மாண்டமான அளவுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று நீர் அவர்களை நீ பார்ப்பாய். இது என்ன ஜஸாஉம் கான ஸய்யுக்கும் மஸ்கூரா, இதெல்லாம் அவன் செஞ்சதுக்கு கூலி, அவன் செஞ்சதுக்கு நன்றி பாராட்டக்கூடிய ஒன்று. அல்லாஹ் அதை செய்கிறான். கஷ்டப்பட்டவன், சாப்பிடாமல் இருந்தவன், அதே மாதிரி அல்லாஹ்வுக்காக வேண்டி பணங்களை செலவழித்தவன், நோன்பு வைத்தவன், தொழுதவன், அல்லாஹ்வுக்காக வேண்டி கற்போடு வாழ்ந்தவன், இவனுக்கெல்லாம் அள்ளி அள்ளி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அங்கே நிறைய கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த மாதிரி நீங்க உள்ளே போயினீர்கள் என்று சொன்னால் அங்க வெளியே வர முடியாத இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான இடமாக சொர்க்கத்தை அல்லாஹ் ஆக்குகிறார். அடுத்ததாக நம்ம எல்லாம் இந்த டூருக்கு போறோம் சொன்னா எங்க போவோம், எங்க நீர்வீழ்ச்சி இருக்குது, தண்ணீர் எங்க ஓடுது, அந்த மாதிரி இயற்கையான பசுமையான இடங்களுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் போவோம். எங்கேயுமே வெயில் கடுமையா எங்க அடிக்குன்னு சொல்லி பார்க்க போறது இல்ல, யாரும் விரும்புறது இல்ல. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி ஆட்களுக்கு மனிதனுடைய இயற்கை இந்த நீர் ஊற்றுகளையே ஆசைப்படுவதனா காலிதீன ஃபீஹா,
அதிலே அவன் நிரந்தரமாக இருப்பான். வமின் தஹதிகள் அன்ஹார், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்குங்கிறான். அந்த ஆறுகள் எப்படி எல்லாம் ஓடுமாம்? அதை அல்லாஹ் மசலுல் ஜன்னத்தில்லத்தி இதழ் முத்தகூன், முத்தகீன்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்துக்கு உதாரணம் என்ன? ஃபீஹா அன்ஹாருன் மின் மாயின் கைர ஆசினின், மாற்றம் அடையாத அசுத்தமாகாத தண்ணீர் அங்கே இருக்கும். நம்மளுக்கு கூட தண்ணீர் கொஞ்ச நாள் வச்சோம்னா என்ன செஞ்சிடும்? புழு வந்துடும். அதுக்கு என்ன செய்யணும்? தூக்கி தெருவில் வச்சு சுட வச்சு குடிக்கணும். ஆனா அல்லாஹ் அங்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் என்ன செய்ய? எந்த மாற்றம் அடைய ரொம்ப தெளிவான அழகான டேஸ்டா இருக்கும். அன்ஹாரும் மின் லபனின், அதே மாதிரி இன்னொரு பால் அங்கே கொடுக்கப்படும். லம் யதகய்யர் தஅமுஹு, அதனுடைய சுவை மாறி இருக்காது. திருக்குரான் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. நமக்கு தான் பால் தர்றான், இங்க டீ குடிக்க மனசு வர மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷ் பாலே இல்ல, எல்லாமே பவுடரு டின்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஊர்ல கிடைக்கிறத விட இங்க அப்படி அந்த மாற்றம் செய்வது அதனுடைய டேஸ்டே மாறி போயிருது. அது குடிப்பதற்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனா அல்லாஹ் அங்க பால் ஆறுகளை ஓட செய்கிறான். அதுல டேஸ்ட் இவ்வளவு இதுல எதுவும் கெமிக்கலை கலந்து அல்லாஹ் விட்டுருவானோ நீ நினைக்க வேண்டியது இல்ல. எப்படி இருக்குமா? கரெக்டான டேஸ்ட், அப்படியே முழு இது எந்த மாற்றம் அடையாத அப்படி ஒரிஜினல் பால் மாதிரி அங்க இருக்கும். அன்ஹாரும் மின் ஹம்ரின் லzzத்தின் லிஷாரிபீன், அப்படியே மது ஆறு ஓடிக்கொண்டிருக்கும், குடிப்பவனுக்கு என்ன செய்யும்? அப்படி இன்பத்தை தரும். இந்த மாதிரி தண்ணி அடிச்சிட்டு இப்படி ஆட்டம் போடுற மாதிரி இருக்கு. அங்க போதை வராது, மது ஆறுகள் ஓடும், அதை குடிப்பதினால் அவனுக்கு மிகப்பெரிய இன்பம் வரும். அந்த மாதிரி கொடுப்பான். அதே மாதிரி அன்ஹாரு மின் அசலி முசஃபா, அதே மாதிரி சுத்தமான தேனாரும் அங்கே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். தேனு தான் இங்க கிடைக்கவே செய்ய. நீங்க தேன் போனீங்கன்னு சொன்னா முக்கவாசி சில இடங்கள்ல இருக்குன்னா ஒரு 60-70% தான் என்ன செய்யும்? தேனா இருக்கும். மற்றது பூரா கலப்படம் தான் இருக்கும். ஒரிஜினல் தேனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம், நிறைய நோய் நிவாரணம் தேன்ல அல்லாஹ்தாலா வச்சிருக்கிறான். அதனால தேன் கிடைப்பது ரொம்ப ரேரு. அதனால வெளியில விக்கிறதெல்லாம் வாங்கிறார். தெருவா கூவி ஒருத்தன் வந்தான்னு சொன்னாலும் அது ஒரிஜினல் தேன் வழங்கக்கூடாது. அப்படி விற்க வேண்டிய அவசியமே இல்ல. அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. இவன் என்ன செய்வான்? சக்கரை பாவை கொண்டு போட்டு அதுல அந்த தேன் கூட உள்ளதுக்கு முக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு என்ன செய்வான்? தேன் ஒரிஜினல் நம்மளை ஏமாத்துறதுக்காண்டி கொண்டு வருவான். அது அனைத்தும் என்ன, எல்லா ஈக்கள் இதெல்லாம் எறும்புகள்லாம் மொச்சின்னு வச்சாலே வழங்கிற வேண்டியதான். இது என்ன கிடையாது? ஒரிஜினல் கிடையாது. இப்படி விற்கக்கூடிய அல்லாஹ் சொல்லுகிறான் சுத்தமான தேன். இந்த கலப்படம் பண்றாங்களே இந்த மாதிரி சுத்தமான தேனும் அங்கே என்ன செய்யும்? அவர்களுக்கு கிடைக்கும். வலகும் ஃபீஹா மின் குல்லி ஸமராத், எல்லா கனி வகைகளும் அங்க கிடைக்கும். உனக்கு என்ன தேவையோ. நம்ம சில பகுதி என்ன அவக்காடா, இங்க என்னமோ சொல்றோம் அவக்காடுன்னு வேணுமா, அது என்ன உனக்கு கிடைக்கும். ஆப்பிள் வேணுமா, அது கிடைக்கும். தர்பூசணி வேணுமா, உங்களுக்கு கிடைக்கும். அந்த பகுதியில் கிடைக்கும். என்ன நீ விரும்புகிறாயோ அத்தனை பழங்களும் நீ அங்க என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இதுல ஒரு நகைச்சுவையாக ஒரு கதை சொல்லுவார். அதாவது இந்த 4 ஆறு ஓடுஞ்சில, அந்த ஆறுக்கு ஒரு அஜத்துமாரெல்லாம் போய் சாப்பிட உட்கார்ந்தா ஃபாத்தியா ஓதிட்டு, சவல்ல சாப்பாட்ட உடனே சோறு போட்டு நடுவுல என்ன செய்வாங்க? கறியை போட்டு ஓட்டுருவாங்க. நல்ல சால்னாவும் அங்க போட்டு வச்சிருக்குமா. கறி போட்ட உடனே என்ன செஞ்சிருக்கிறாரு? கறி சால்னாவை மெதுவா எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? ஒரு நம்ம இபாதத்தோட மார்க்கத்தோட அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுக்கணுங்கிறதுக்காண்டி 4 அஜத்துக்கான மெதுவா ஒரு கோடை இப்படி நேரம் அவருக்கு நேரம் போட்டார். என்ன சொர்க்கத்துல எப்படிலாம் இருக்கும் தெரியுமா? அங்க பாலாறு ஓடும், இந்த மாதிரி தான் ஓடும். மெதுவா இப்படி இழுத்திருக்கான். டக்குன்னு என்ன செஞ்சிருக்கான்? அப்படி மெதுவா சால்னா பூரா அப்படி அழகா நல்ல சால்னா வந்துருச்சு. இவன் பார்த்திருக்கான், என்னடா இவன் எல்லாத்தையும் உருட்டிவான் போல இருக்கு. அல்லாஹ் பாலாறு மட்டுமா சொல்லுகிறான், தேனாரும் சொல்லுகிறான். அவன் என்ன செய்வான்? இன்னொரு ஆளு அங்கிட்டு இழுத்துட்டான். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்திருக்கிறான், அல்லாஹ் தேனாரும் மட்டுமா சொல்றான், மதுவாரும் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இழுத்துட்டான். 4வது ஆளுக்கு ஒன்னையும் காணா. ஆஹா, இவங்க 3 பேரை இழுத்துட்டாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சாங்களா? இந்த தேனாறு அதே மாதிரி பாலாறு இதெல்லாம் எப்ப கிடைக்கும் தெரியுமா? மறுமை நாள் ஏற்பட்டதுக்கு பிறகுதான். மறுமை நாள் எப்படி இருக்கும்? இதா சுல்சிலத்திலிருந்து சிறுசாலாண்டு அல்லாஹ் பூமியை கடகட வென்று இப்படி ஆட்டுவான்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டை ஆட்டி எல்லாத்துக்கும் சால்னா கொண்டு கொடுத்து அடிச்சு தின்னுட்டு போங்களான்னு விட்டானா. இப்படி ஒரு கதை என்ன சொல்லுவாங்க. இது சும்மா நகைச்சுவையா சொல்லுவது. பாலாறு தேனாறு அப்படி செஞ்சாலும் செய்வாங்க.
நிறைய பேரு இதே மாதிரி ஒரு உண்மையா நடந்த ஒரு ஆளு மௌலூத் ஓதனவர் சொல்லியிருக்காரு. எல்லாம் இந்த சாப்பாட்டுல கவனமா இருக்காங்கிறதுக்கு அவரு ரூம்ல பார்த்தோம்னா எல்லாம் பாதாம் பிஸ்தா நிறைய வச்சு திண்டுகிட்டே இருந்திருக்காப்ல. என்னடா இவ்வளவு பாதாம் பிஸ்தா, நீ ரொம்ப கஷ்டப்படுவனாச்சு, உனக்கு எவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு? எல்லாம் மௌலூத் ஓதும் போதுதான். மௌலூத் ஓதும் போது என்ன செஞ்சிருவாங்க, திடீர்னு என்ன செய்யும், கரண்ட் ஏதாவது போனதுன்னா படக்குன்னு நாங்க மொத்தமா அள்ளிட்டு வந்துருவேன் அப்படின்னா. மொத்தமா அள்ளிட்டு போனா பக்கத்துல உள்ள என்னடா நான் இப்ப கேவலப்பட மாட்டேன், மத்த அஜரத்தெல்லாம் வந்து உட்காந்துருக்கான். அப்படிதான் ஒரு தடவை கரண்ட் போனோன்னு டக்குன்னு நான் கையை போடுறதுக்கு முன்னாடி 5 கை முன்னாடி உள்ள கிடக்குது அப்படிங்கிறது. எல்லா பயிர்களும் கள்ள பயிலும் தான் இருந்திருக்கான். அவன் உண்மையா ஒரு ஆள் ஓதனார் நம்மளுக்கு சொன்னது. நான் தான் முதல்ல நினைச்சேன் 5 கை முன்னாடி இருக்கு படான்னு ஒவ்வொருத்தரும் அள்ளியிருக்கான். இப்படி சாப்பாட்டுல என்ன செஞ்சிருக்கிறாங்க நிறைய பேரு. இந்த மௌலூது இதுல உணவு சாப்பாடு இதெல்லாம் போறான். அதனால தான் நீங்க சாப்பாடு ஒண்ணும் கிடையாதுன்னு கூப்பிடுங்க. மௌலூது அஜரத்து நீங்க வாங்க, மறுமையினுடைய நன்மை தான். நீங்க உங்களுக்கு நன்மை, எனக்கும் நன்மை. ஒரு பைசா தரமாட்டேன், ஒரு டீ தரமாட்டேன், விடி மௌலூது ஓதிட்டு போங்கன்னு சொல்லுங்க. எந்த அஜரத்தாவது ஓதிதான் பாருங்க, நன்மை தானே அது. மௌலூது நன்மை தானே, உனக்கு நன்மை தான், எனக்கு நன்மை தான். நீ என்ன செய்ய, விடி மௌலூது காலையில இருந்து நைட்டு வரை ஓது. ஒரு பச்சை தண்ணி கிடையாது உனக்கு. அல்லாட்ட மறுமையில இருந்த தேனாறு பாலாறுல போய் குடிச்சிக்க அப்படின்னு நீ சொல்லி பாருங்க, ஒருவே வரமாட்டான். மௌலூதுங்க முதல்ல கூடாதுன்னு அவங்க தான் சொல்லுவாங்க. எல்லாம் அந்த பணத்தின் அடிப்படையாக வைத்திருப்பது. ஆனா அல்லாஹ்தால இந்த இதெல்லாம் விட்டுட்டு நமக்கு இங்க போனோம்னா நமக்கு கிடைக்காதா, நமக்கு போனாலும் என்ன செய்யலாம், ஒரு கையை விட்டு அல்லதான் செய்யலாம், நமக்கு தரதான் செய்வான். ஆனா நம்ம மௌலூதை விட்டுட்டு இதுக்கு போறோம் சொன்னோம்னா இந்த மாதிரி உலகத்தினுடைய ஆசைகளை எல்லாம் விட்டு மறுமையினுடைய ஆசைக்காக வேண்டி யாரெல்லாம் போகிறாரோ அவர்களுக்காக அல்லாஹ்தாலா என்ன செய்கிறார், இந்த மாதிரி இது நிறைய இருக்கிறது. நான் சுருக்கமாக என்ன சொல்லுகிறேன், ஒரு 2-3 நாள் பேசுற அளவுக்கு உள்ள சப்ஜெக்டா இருந்தாலும் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன். அதுக்கடுத்து நம்மளா எதிர்பார்க்கக்கூடிய மனைவிமார்கள் அங்க எப்படி, அதுக்கு அல்லாஹ்தாலா சொல்லுகிறான், லஹு அஸ்வாஜும் முத்தஹரா. அங்க எப்படிப்பட்ட ஆள் இருப்பாங்கன்னு சொன்னா தூய்மையான மனைவிமார்கள். நீங்க இப்போ உள்ள பெண்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒண்ணு கூட சுத்தம் கிடையாது, எல்லாமே மேக்கப் தான். எல்லாரும் பவுடரை கொட்டிக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இப்படிதான். ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஒரு ஆள் ஒரு பொம்பளைய பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். கல்யாணம் முடிச்சுட்டு, உன் பல்லு இருக்க பாத்தியா, எவ்வளவு அற்புதமான பல்லு, முத்தழகிடி, நீ இதையே எப்போதும் பாத்துக்கிட்டே இருக்கலாம், நீ வேற வேலைக்கு போயிட பார்க்க முடியாது. அத்தா உங்களுக்கு இல்லாத அத்தா அப்படின்னு சொல்லிட்டு பல் சட்டை ஒண்ணு கொடுத்துட்டு நான் இன்னொன்னு மாட்டிட்டு அவர் பாட்டு போயிட்டான். பல் சட்டை மாட்டிக்கிட்டு நிறைய பேர் நீங்க பல பலன்னு ரொம்ப பியூரா பல்லு இருந்துச்சுன்னு சொன்னா அது என்ன கிடையாது, ஒரிஜினல் கிடையாது. பல் சட்டா இருக்கு, அதுக்கு பெயிண்ட் வச்சிருக்கான், மேல அழகா பெயிண்ட் அடிச்சிருக்கேன்னு சொன்னா அதுக்குதான் அவங்க ஒளிய வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகும். உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா யாரு இந்த பொம்பளையா அந்த பொம்பளையான்னு தெரியற அளவுக்கு எல்லாமே என்ன கிடையாது, ஒரிஜினலே கிடையாது. எல்லாம் அசுத்தங்கள், எல்லாம் ஒரு போட்டுக்கிற வேண்டியது, அத்தரை பூசிக்கிற வேண்டியது, அப்படி குளிக்கிறது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது அந்த காலத்திலேயே ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான், ஒய்யார கொண்டையிலே தாளம்பூவாம் அதன் உள்ளே இருப்பது ஈரும்பேனாம், இதை மெய்யாய் உணர்ந்தவனே புத்திமானாம், பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே, வீண் பெருமை பேசி சிறுமை காட்டும் பெண்களை நம்பாதேன்னு ஒரு பாடல் படிச்சு வச்சிருக்கான். என்ன பெருசா பாத்தீங்கன்னா உள்ள ஈரும் பேணும் தான் தலையில பூரா இருக்கும். என்ன அவன் பெருசா வெளியில காட்டும் போது அழகா பளபளபளபளங்கிற மாதிரி என்ன செய்ய காட்டிட்டு போய்வா. இந்த மாதிரி இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்களே, அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் ரொம்ப சுத்தமானவர்களாக இருப்பாங்க. அவர்களை யாருமே பார்த்திருக்க கதாலிக்க ஜவ்வஜ்னாஹும் பிஹூருல் ஈன், ஹூருல் ஈன் என்று சொல்லக்கூடியவர்களை அவர்களுக்கு மனைவியர்களாக நாம் ஆக்குவோம். எப்படி இருப்பாங்க, இந்தஹும் காசிராத்து தர்ஃப ஈன், கண்களை தாழ்த்தியவர்களாக. இந்த கண்ணு தான் என்ன செய்ய ரொம்ப அழகு, அப்படி நீளமா இருக்குமே, அவ்வளவு அழகான கண்ணழகிகளாக அவர்கள் இருப்பார்கள். அன்னஹுன்ன பைலுன் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளை போன்று அவர்கள் இருப்பார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா லம் யத்மிசுஹுன்ன இன்சுன் கப்லஹும் அலா ஜான், இந்த பெண்களை இதற்கு முன்னால் மனிதனும் சரி ஜின்களும் சரி தீண்டியது கிடையாது. ஒரு புது படைப்பு. அவர்கள் பெண்கள் நம்மள மாதிரி தான் இருப்பார்கள், ஆனா அவர்களை யாருமே பார்த்து இருக்க மாட்டாங்க. அவ்வளவு அற்புதமான அழகிகளாக அவர்கள் இருப்பார்கள். அடுத்த அல்லாஹ் தஆலா அன்னஹுன்னல் யாக்கூத் வல் மர்ஜான், வெண் முத்துக்களை போன்றும் பவளங்களை போன்றும் பளபளபளன்னு என்ன செய்வார்கள் அவர்கள் இருப்பார்கள். அது இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா அந்த பெண்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹுன்ன அத்ராபா உருபன் அத்ராபா, அவர்களை ஒரே வயதுடையவர்களாக நாம் ஆக்குவோம், அவர்கள் நேசம் மிக்கவர்களாக என்ன செய்வோம், நாம் அவர்களை ஆக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அங்க போன அன்பு பாசம், ரொம்ப பாசமுலையை பொழிகிற உண்மையான பொய் பாசம் கிடையாது, ஏமாத்திர பாசம் இருக்காது. உண்மையிலேயே அன்பும் பாசத்தோடு உங்களை அரவணைக்கக்கூடிய மனைவிமார்களாக இருப்பார்கள். இந்த உலகத்துல எப்படி எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க மனைவிமார்கள். அவங்க சொல்லியிருக்கா, ஒரு கணவனிட பார்த்து
உங்களை நான் கணவரை அடைந்து வச்சதுக்கு நிறைய நான் கொடுத்து வச்சவன் அப்படின்னா இது ரொம்ப அழகான வார்த்தை தான் நீங்க நினைப்பீங்க. அதுல எத்தனை ஆயிரம் அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா? அவன் வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான், ஏண்டி அடிக்கடி இதை சொல்லி சொல்லி குத்தி காட்டுற, உங்க அப்பா வரதட்சணை கொடுத்திருக்காங்கிறதுக்கு இதை சொல்லணுமா? என்ன ஆசை அதுக்கு அர்த்தம் சொல்லிருக்க? உங்களை மனைவிய கணவனா அடைவதற்கு நிறைய கொடுத்து வச்சிருக்க வரதட்சணையே எங்க அப்பன் கொடுத்து வச்சிருக்கானா, அதை ஏண்டி இப்ப குத்தி காட்டு? அதைத்தான் அவ உண்மையிலேயே அன்புக்கு சொல்றது இல்ல, இப்படி சொல்லி என்ன செய்ய குத்தி காட்டிட்டே இருக்கிறது. இதனாலதான் இந்த ஆட்ட போய் ஒரு ஆள் கேட்டிருக்காரு, யாரெல்லாம் சொர்க்குலகத்திற்கு போவதற்கு மனைவியோட போவதற்கு யாரெல்லாம் தயாரா இருக்கிறீங்க, எல்லாரும் கை வைத்துங்க அப்படின்னு. எல்லாரும் கை வைத்துங்க, இந்த ஆள் மட்டும் கை வைத்தல. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அப்போ ஒண்ணு கேட்டிருக்காங்க, என்னப்பா இல்ல என் பொண்டாட்டி மட்டும் சொர்க்குலகத்துக்கு போனா போதும். அட மாஷா அல்லாஹ், அவ்வளவு அன்பா பாசமா அவ போயிட்டாண்டா இந்த பூ உலகமே எனக்கு சொர்க்குலகமா இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கான் அவன். அந்த அளவுக்கு என்ன செய்ய, மனைவிமார்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல், பிச்சல் புழுங்கல் தாங்க முடியாமல் எத்தனை பேர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அங்க சொல்றான், நேசமிக்கவர்களாக அன்பு மிக்கவர்களாக, பார்ப்பதற்கு அப்படியே அழகானவர்களாக அந்த பெண்மணிகள் என்ன செய்வார்கள், நிறைய என்ன செய்வார்கள் அங்கே இருப்பார்கள். அந்த பெண்மணிகளை நாம் என்ன செய்வோம், மனைவர்களாக நாம் ஆக்கி வைப்போம். அவருடைய அந்த அழகு, அவர்கிட்ட வரக்கூடிய அந்த நறுமணம், அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹ் புகாரியில் 6568வது செய்தியாக என்ன செய்யப்படுகிறது, இடம்பெற்றிருக்கிறது. லவ் அன்ன இம்ராஅத்தம் மின் நிசாஇ அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்திற்குரிய ஒரு பெண்மணி இந்த உலகத்துல மெதுவா அப்படி எட்டி பார்த்தால் என்று சொன்னால், அலாத் மா பைனஹுமா, இந்த வானம் பூமிக்குள்ள இடத்தில் அப்படியே பிரகாசமாக ஆக்கி விடுவார். மலாத் மா பைனஹுமா ரீஹன், அப்படியே அந்த வானம் பூமியில நறுமணத்தால் அவர் என்ன செஞ்சிருவார், முழுமையாக்கி விடுவார். வல நசீஃபுஹா யானி அல் ஹிமார் கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, அவள் அணிந்திருக்கக்கூடிய அந்த முக்காடு மேல போற துணி இருக்குதே, அது உலகம் இந்த உலகத்திலே உள்ளதை விட சிறந்ததாக இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்கு நல்லவர்களாக இருப்போமேயானால் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஹூருல் ஈன் என்று சொல்லக்கூடிய, அவங்க மெதுவா அப்படி எட்டி பார்த்தாலே நறுமணம் மலமளமன்னு கவனமா அந்த உடம்பு இடம் பூரா அப்படியே என்ன செய்யும், ஒளியால் நிரம்பி விடும். அந்த அளவுக்கு அழகான தோற்றத்துடன் நறுமணத்துடன் உள்ள பெண்கள் மறுமை நாளில் இந்த மாதிரி நல்லவர்களுக்காக அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப நம்ம எல்லாம் குடும்பத்தினர்கள் அனைவர்களும் நல்லவர்களாக அங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம இங்கே நல்லறங்களை என்ன செய்ய வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும் என்பதை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. மனைவியே சரியில்லை, மற்றாரு சரியில்லாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அந்த ஹூருல் ஈன் என்று சொல்லக்கூடிய அந்த மனைவிமார்களை இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு வாரி வழங்குறான். அதுல முக்கியமாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இந்த மனிதன் எப்படி எவ்வளவு பேராசைப்பட்டவனா இருக்கிறான், இங்க எப்படி ஆசைப்படுறானோ அதே மாதிரி அங்க ஒருத்தன் ஆசைப்படுறானா. சஹீஹ் புகாரில் இடம்பெறுகிறது. அவன் என்ன செய்யறான், எல்லாத்தையும் பார்த்துட்டு நினைச்செல்லாம் கிடைக்கின்ற உடனே அவன் சொல்றான், அவரு விவசாயி போல இருக்கு, அல்ல நான் விவசாயம் இங்க சொற்குலகத்துல பண்ணணும். இங்க அல்லாஹ் கேட்கறான், ஏப்பா அலஸ்து ஃபீமா ஷிஅத, நீ நினைச்சதெல்லாம் இங்க கிடைக்கலையா? இல்ல இல்லையா அல்ல, இங்க இருந்தா கொஞ்சம் விவசாயம் செஞ்சா நல்லா இருக்கும். அதுலயும் ஏதாவது லாபம் சம்பாதிக்கலாம்னு நினைச்சாலும் நம்ம தெரியல. எல்லாம் ஒண்ணு சரி, அப்ப நீ விவசாயம் செய்ய அப்படின்னு விதைய தூங்குறான். மலமளமளமளன்னு விரிஞ்சு மலை மாதிரி என்ன செஞ்சு குமிஞ்சிருச்சு ஒரு செகண்ட்ல. அங்க இங்கே மாதிரியே 3 மாசம் 6 மாசம் இருக்க வேண்டியது அப்படி இருந்துருச்சு. அப்ப அடுத்தது அது உடனே அல்லாஹ் தஆலா மலை மாதிரி முடிஞ்ச உடனே சொல்றான், அல்லாஹு தூனக்க யப்ன ஆதம் இன்னகுல் ஆயிஷுக செய்யும். ஆதமே, உனக்கு எதுவுமே உன்னை திருப்திப்படுத்தாத ஐயா, இவ்வளவு சொற்களாத்தையும் இவ்வளவு கேட்டதெல்லாம் கொடுத்து அப்பவும் நான் விவசாயம் பண்ணி ஏதாவது செய்ய போறேன்னு சொல்லிய, உனக்கு எதுவுமே செய்யாதுன்ற உடனே இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அங்கிருந்த ஒரு கிராமவாசி, நல்ல வேலைக்கு நம்ம இல்லையா இந்த மாதிரி ஆள் செய்யறாள், அந்த அன்சாரிகளும் முஹாஜிர்களா தான் இருப்பாங்க, நமக்கு விவசாயம் நல்லபடியே தெரியாது, அல்லாஹ் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிரித்தார்கள் என்று இருக்கு. இந்த மாதிரி காமெடி செய்யக்கூடிய சில குரூப்புகளும் அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போல இருக்கு. என்ன அங்க எவ்வளவு கேட்டாலும் நான் விவசாயம் செய்ய போறேன், கோழி எதுக்க போறேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், சரி என்ன எவ்வளவோ செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவானா. அதுல அடுத்ததாக முக்கியமாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், நஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின்,
அந்த அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கபடம், இந்த பொறாமை, இவைகளை எல்லாம் நாம் நீக்கி விடுவோம். அந்த புரோகிராம் மட்டும் மண்டையில இருந்து நல்லா தூக்கிடலாம். அதான பெரிய பிரச்சனை. நமக்கு உள்ள சண்டை பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே என்ன முக்கியமான இது என்ன? எல்லாம் நம்ம செய்யக்கூடிய அனைத்துக்குமே பொறாமை தான். இந்த பொறாமை அனைத்தையுமே அல்லாஹ்தாலா என்ன செய்து விடுகிறான்? அங்கிருந்து என்ன செய்யறான்? தூக்கிறான். என்ன எனக்கு மடக்கா பேசுறது, இது மற்ற மாதிரி போறது, தவறாக எண்ணுவது, இது எல்லாம் அல்லாஹ் மண்டையில இருந்து தூக்கிறான். இந்த மாதிரி நாம பேசிக்கிட்டே இருக்கும் போது சொர்க்கத்தை பார், அதே மாதிரி சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நேமத்துகளை பார், அந்த ஹூரில் எண்களை பார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது, ஐயா முதல்ல நீ முன்னாடி உள்ள கடிகாரத்தை பாருயா, டைம் ஆச்சு சீக்கிரம் முடி அப்படின்னு சிலர்கள் நினைக்கிற மாதிரி என்ன செய்யுது தெரிகிறனால நம்ம என்ன செய்வோம், இதை முடித்துக் கொள்வோம். இதுல விரிவா நீங்க பாக்கணும்னா சொர்க்க நரகன்னு ஒரு புக் இருக்குது. அதுல அனைத்து ஆதாரங்களும் இதை விட கூடுதலான செய்திகளும் என்ன விற்பனைக்கு இருக்குல்ல அந்த புக்கு, அந்த விற்பனைக்கு இருக்கக்கூடிய என்ன செய்ய புக்குகளை நீங்கள் பார்த்து